வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். மம்ஸ் கிச்சனுக்கு வாரம் ஒரு முறை நம்ம எப்படி ஈஸியாக எளிமையாக வீடு சுத்தம் பண்ணலான்னு உங்களுக்கு காட்டுறோமா. வாரத்துக்கு ஒரு முறை நான் அடித்து விட்டுட்டு மோப்பு போட்டுருவேன். எப்போவுமே என்னென்னத்தை நான் அடித்து விடுவோன்ட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். தூசி தட்டுறதும் ஜாட்டு கம்பை வச்சு நான் செய்வேன் எல்லாமே. இது ஜாட்டு கம்பை வச்சு இந்த மாதிரி ஃபேனை நீங்கள் தூசி தட்டி விட்ருங்க. தூசி கீழே பெட்டில் பட்டுரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பழைய துணியவோ ஒரு பெட்ஷீட்டையோ விரிச்சுக்கிறங்க. அவ்வளோதான். பெட்ஷீட்டெல்லாம் நீங்கள் முடிஞ்சால் 2 வாரத்துக்கு ஒரு தடவை மிஷினில் தப்பிடுங்கம்மா. அப்படி இல்லைன்னா மாதம் ஒரு முறை 1 நாள் 1லேருந்து 5 கணக்கு வச்சுக்கிறோங்க எப்போவுமே. அது மாதிரி வீடு க்ளீன் பண்ணுறதும் அந்த மாதிரி தான். வாரம் இதெல்லாம் செஞ்சிடணும். மாதம் ஒரு முறை நம்ம நல்லா ஈரத்துணியை வச்சு தொடச்சிக்கணும். அதுவும் 1லேருந்து 5 அந்த நேரத்தை வச்சுக்கிறோங்க. அப்படி டவலுகள்லாம் வாரம் வெள்ளியா சனியா ஞாயிறா அந்த மாதிரி டவலுகள்லாம் தப்பிடுங்க. டொய்லெட்டும் அந்த மாதிரி தான். வாரம் உங்களுக்கு என்ன கிழமை சரியாக வருதோ அந்த கிழமை. அழுக்கில் நீங்கள் வாரம் தேய்ச்சி விட்ருங்கம்மா. மதுளுக்கல்ல கழுவுலேண்டாலும் தரக்கல் கக்குசு பேசனை கழுவி விட்ருங்க. இதெல்லாம் வீட்டுக்கு சுத்தத்துக்கு ஒரு அறிகுறி. நல்லா க்ளீனாக இருக்கும். திறத்துணியாகவும் இந்த மாதிரி தட்டி விடுங்கம்மா. ரொம்ப பேர் வீட்டில் திறத்துணியை ரொம்ப பேர் வீட்டில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஏன்ட்டு எனக்கும் தெரியலை. ரொம்ப லேட்டுன்னு பார்த்தா 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் தப்பிடுங்கம்மா. அப்போ தான் திறத்துணி உங்களுக்கு வீணாகாது. மாதிரினா வீணாக போயிடும். ரொம்ப குறைவான நாளாக இருந்தால் ஒரு மாதம் ஒரு முறை. நான் ஆரம்பத்தில் மாதம் ஒரு முறை தப்புவேன். இப்போ 2 மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்து தப்பிடுறது. அதோட இந்த ஜன்னல் கம்பிலாம் இருக்குல்லம்மா, அதெல்லாம் அடித்து விட்ருங்கம்மா. அடித்து விட்ருங்க. மாதத்துக்கு ஒரு முறை இதெல்லாம் ஈரத்துணி துடைக்கிறது. நான் ஒண்டியாக செய்ய முடியாது இவ்வளோ இடத்த. எனக்கு வேலையாள் வருவாங்க. 2 பேராக வந்தால் 4 ஹவரில் செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஒரு ஆண்டியாக வந்தாங்கன்னா 8 ஹவர் ஆகும். அவங்களோட சேர்ந்து நானும் வேலை பார்ப்பேன். அது எல்லாமே ஈரத்துணியை வச்சு துடைக்கிறது அந்த வேலை. இது எல்லாம் இப்போ அடித்து விட்றது. வாரம் அடித்து விட்டு நீட்டாக வச்சுக்கிறோங்கம்மா. அப்போ தான் நம்மளுக்கு வீட்டுகளில் எந்த இடத்துலையுமே தூசி இருக்காது. சில பேர் சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, தேய்ச்சி கழுகுறோன்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ளேயும் அந்த தாங்காய் சீட்டுப்படி கீழேயோ ஒரு பாவிக்காத ஒரு மேசையவோ இப்படி தொட்டு ஹாலில் இப்படி பார்த்தோம்னா அவ்வளோ தூசி இருக்கும்மா. என்ன சுத்தம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை. இந்த ஃபேனை இந்த மரத்தமாக அடித்து விட்ருங்கம்மா. எந்த ஃபேனாக இருந்தாலும் இந்த மாதிரி அடித்து விட்ருங்க. விளக்க மரம் வச்சு ஜாட்டை வச்சு. எனக்கு இது எங்கள் அக்கா கொடுத்த ஐடியா. அவங்க தான் இது சொன்னாங்க. நான் இப்போ பார்த்தாலும் வேலையால் கூப்பிட்டு தண்ணி வச்சு தான் தொடப்பேன். ஏன்னா தூசி படுமே அப்படின்னு இது பண்ணிக்கிட்டு. அப்புறம் தான் பார்த்தேன். அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க அப்படி சரியாக வந்துடும் அப்படி. அப்புறம் நான் என்ன செய்கிறது, சோபா கிட்டல இருக்கிற ஃபேனுக்கெல்லாம் என்ன செய்கிறது, நல்லா மூடி போட்டுட்டு பழைய பெட்ஷீட்டை வச்சு மூடிட்டு ஃபேன்லாம் தொடச்சி விட்டுறது. அதெல்லாம் அடித்து விட்டுறது. அந்த வேலை செய்கிற ஆண்டிமார் வந்தால் கூட நான் விளக்கமாறு வச்சு அடிக்க சொல்ல மாட்டேன். அவங்க வாட்டுக்கு இப்படி அடித்து விடுவாங்க. தூசியெல்லாம் பறக்கும். எனக்கு அது பிடிக்காது. ஈரத்துணி வச்சு தான் அவங்கள துடைக்க சொல்கிறது. இப்போ வாரத்துக்கு ஒரு முறைனாலும் நம்மளுக்கு தூசி ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படி தான் கதவு எல்லா இடமும் நான் ஒரு இடத்த மட்டும் உங்களுக்கு காட்டுறேம்மா. எனக்கு இந்த வேலை செஞ்சு முடிக்க ரொம்ப நேரம் தான், 2 மணி நேரம். சுருக்கா சேர்ந்த 1.5 மணி நேரம்மா. அதாவது அடித்து விட்டுட்டு கூட்டிட்டு வீடு ஃபுல்லாக மோப்பு போட்டுட்டு வெளியவும் கூட்டிட்டு வெளியே மோப்பு போட்டுறது. இதுக்கு கரெக்டாக எனக்கு 2 மணி நேரம் ஆகும். இப்போ வாங்க, வெளியே இருக்கிற ஜன்னலை நம்ம வெளியே துடைக்க முடியும். இந்த ஜன்னலை மட்டும் நான் 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி விட்டு துடைச்சிருவேன். ஏன்னா அது முன்னுக்கு ஜன்னல் இருக்குது. அதனால் என் பேரன் சமயத்தில் கை வச்சு அழுக்காக்கிடுவார். அவர் இருந்தால் இதெல்லாம் தொங்கிக்கிட்டு சுவிட்சு போடுவார். என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டார். அவர் இருந்தால் சீட்டுப்படிக்குள்ள கண்ணாடியவும் வாரம் நான் ஸ்ப்ரே பண்ணி துடைக்கணும். இல்லைன்னா அழுக்காக போயிடும். எனக்கு அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா. இந்த மாதிரி எல்லாத்தையுமே டச்சாக பண்ணிடுங்க. தட்டி தூசியை தட்டிடுங்க. தூசி இருக்குது இல்லை, அது முக்கியம் இல்லை. வாரம் செஞ்சுருங்க. நம்மளுக்கு ஒரு மாதம் வேலையாள் இல்லை, நம்ம எங்கேயும் வெளியிலேயே போயிடுறோம் அப்படின்றாலும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வர்றவங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் வர்றேன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலையாக இருக்கும். அப்போ நம்ம இப்படி வாரம் செஞ்சிட்டோம்னா நம்ம வீடு எப்போவுமே சுத்தமாக க்ளீனாக இருக்கும்மா. வீடு பெருசு சிறுசுங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்குறோம் அந்தந்த இடத்துல அந்த ஜாமானை வச்சுருங்க. அப்போ நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். எல்லா இடமே தொடச்சி விட்ருங்கம்மா. அடித்து விட்டு தொடச்சி விட்ருங்க. சில பேர் வீட்டில் 2 வாரத்துக்கு ஒரு நாள் ஈரத்துணி வச்சுலாம் துடைப்பாங்கம்மா. எனக்கு அது முடியறதில்ல. நான் வாரம் இப்படி அடித்து விட்ருவேன். மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 5 வாரத்துக்கு ஒரு தடவை வேலையாள் வருவாங்க. வேலையாள் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க ஒரு வாரம் வேறு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா வர முடியாது. அதனால் இப்படி வச்சுக்கிறது. எல்லா இடமே அடித்து விட்ருங்கம்மா.
அடிச்சு விட்டு ஃபேனை இது அடிக்கிறதுக்கு மேலே ஃபேனை முதல்ல துடைச்சிருங்க. நூலாமடையெல்லாம் இருந்தாலும் ஓரமெல்லாம் தட்டி விட்ருங்க. அதெல்லாம் வாரம் செஞ்சிடலாம். இதுக்கெல்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு முறை நூலாமடை இருந்தால் தான் தட்டணுங்கிறதெல்லாம் இல்லை. வாரம் செஞ்சுருங்க. நம்ம வீடு எப்போவுமே நீட்டாக க்ளீனாக இருக்கும். சுத்தங்கிறது லட்சுமி கலாச்சாரம், ஈமானில் ஒரு பகுதிமா சுத்தம். எப்படி நம்ம தொழுவுறோம் ஓதுறோம், எப்படி சமைச்சு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி வீடு வாசலை க்ளீனாக சுத்தமாக வச்சுக்கிறோன்னா நம்ம பெண்களும் சரி ஆண்களும் சரி 2 பேருமே க்ளீனாக வச்சுக்கிற கற்றுக்கிறணும். பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்துடணும். இந்த எடுத்த இடத்துல எடுத்த பொருளை வைங்கன்னு பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்துடணும். அப்போ அதுவே நம்மளுக்கு ரொம்ப டொய்லெட்லாம் வாரத்துக்கு ஒரு முறை கழுவிடுங்கம்மா. இந்த மாதிரி எல்லா இடத்தையுமே தூசியை தட்டி விடுங்கம்மா. ஓகே, இந்த சேனல் பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கம்மா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு. ஓகேம்மா, மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.